வெல்கம் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டூரிஸ்ட் பிளேஸான ஊட்டிக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஊட்டி வீடியோ டே 2 தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போகணுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து அவிலாஞ்சி போயிட்டுருக்கோம். நாங்கள் செகண்ட் டே வந்து அவிலாஞ்சிக்காக தான் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம வந்து கேப் புக் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிற டிரைவர்ஸால் தான் அந்த ஏரியாக்குள்ளே வண்டிலாம் நல்லா ஓட்ட முடியும். ஏன்னா நிறையா வளைவுலாம் இருக்கும். ஸோ நம்ம வந்து வெஹிக்கிள் வந்து புக் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இது ஒரு கிராமம் மாதிரி தான் இருந்துச்சு. கிராமத்து வழியாக போயிட்டுருந்தோம். அந்த போகிற வழி எல்லாமே வந்து டீ எஸ்டேட்டு, நிறையா கேரட் தோட்டங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சின்ன வழியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இதில் வந்து நம்ம வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறதும் ரிஸ்க்கு, டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நம்ம வந்து ஓட்டுறதும் கஷ்டம், மலை மேலாம் ஏறுற மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாகவே கேரட் தான். இந்த கிராமத்து சைடு எல்லாமே கேரட் தான் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து கேரட் ஹார்வெஸ்டிங் தான் இங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து மார்னிங் 9 o'clockலாம் கேப் புக் பண்ணிட்டோம். நம்ம 9 o'clock போனால் தான் அந்த ஒன் டே ஃபுல்லாக அங்கே சுற்றி பார்த்துட்டு வரலாம். இங்கே ஊட்டி சென்டர்லேருந்து அங்கே போகிறதுக்கு 1 hour 1.5 hours ஆகும். 1.5 hour ஆகுது. ஸோ வந்து நம்ம வந்து மார்னிங்கே கிளம்பிடுற மாதிரி பிளான் பண்ணணும். ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான் அங்கே அலோடு. இப்போ நம்ம போகிறது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா. ஸோ அதனால் 5 o'clock வரைக்கும் மட்டும்தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க. கேபுக்கு வந்து 3000. இப்போ நம்ம சின்ன கார் புக் பண்ணோன்னா 2000 அந்த ரேஞ்ச் வரும். நாங்கள் வந்து பெரிய கார் தான் புக் பண்ணியிருந்தோம், அதனால் 3000. இங்கே வந்து நம்ம பார்க்க போகிற இடம் வந்து நிறையா பிளேசஸ் இருக்குது. நாங்கள் போகும்போதே வந்து டீ எஸ்டேட் பார்த்தோம். இது ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இங்கே இறங்கி கீழே பார்த்தோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு, செம்ம அழகாக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம அவிலாஞ்சி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் தனியாக டிக்கெட் எடுப்பாங்க. அது வந்துட்டு வண்டிக்கு வந்து 30 rupeesம், நம்ம அடல்ட்டுக்கு வந்து 20 rupees, சில்ட்ரன்ஸ் வந்தாங்கன்னா 10 rupees. ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே டிக்கெட் கொடுத்துட்டு தான் நம்ம வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைன் ஃபாரஸ்ட். இங்கே என்ட்ரன்ஸ்லேயே வந்து பைன் ஃபாரஸ்ட் வச்சுருக்காங்க. நம்ம போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த இடத்த சுற்றி பார்க்கலாம். இல்லை இங்கே சுற்றி பார்த்துட்டு கூட நம்ம போய் டிக்கெட் எடுத்துக்கலாம். சும்மா சின்னதான பைன் ஃபாரஸ்ட்டு தான். இங்கே நிறைய குரங்குங்கள்லாம் விளையாடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருந்தது. பைன் ட்ரீஸ் எல்லாமே பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான அமைதியாக இருந்துச்சு. சீசன் டைமில் வந்து இங்கே நிறையா வந்துரும்னு சொன்னாங்க. பட் இந்த டைமில் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. செம்மையாக இருந்தது. இயற்கை காற்றோட அந்த இடத்த பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு, செம்மையாக. இப்போ வந்து நமக்கு டிக்கெட் வந்து எவ்வளோனா 250 வரும் ஒருத்தவங்களுக்கு. நம்ம வந்து நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தோம்ல, அங்கே போக முடியாது. அது அங்கேயே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. 250 rupees ஒரு ஆளுக்கு நம்ம டிக்கெட் எடுக்கணும். அவங்களோட ஜீப்பில் அவங்க கூப்பிட்டு போவாங்க. 250 rupees கொடுத்து போகணும் பெர் மெம்பர். இதே நம்ம வந்து தனியாக நீங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு 2 பேர் 3 பேர் தான் வந்திருக்கிறீங்க, ஆனால் தனியாக ப்ரைவேட்டாக போய் பார்க்கணுன்னா அந்த ஜீப்போட அமௌண்ட் வந்து 1500 rupees நம்ம டிக்கெட் எடுக்கணும். இல்லைனா நம்ம ஷேர் பண்ணி போய்க்கலாம். ஷேர் பண்ணி போனோன்னா நமக்கு 250யோட முடிஞ்சிடும். நாங்கள் வந்து ஷேரிங்கில் தான் போனோம். எங்கள் கூட ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அது இல்லாமல் நாங்கள் வந்து 3 பேர் போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஷேர் பண்ணி தான் போனோம். இங்கே பாருங்கள், போகும்போது வந்துட்டு ஒரு காட்டு கோழி பார்த்தோம். இந்த காட்டு சைடில் கோழிங்கெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். வால் கொஞ்சம் நீட்டாக, கொஞ்சம் பார்க்க புள்ளி புள்ளியாக. நம்ம சைடில் இருக்கிற கோழி வந்து கொஞ்சம் நல்லா வெயிட்டாக அழகாக இருக்குங்க. இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் அவங்க கூப்பிட்டு போனதும் ஃபஸ்ட்டு காட்டுற இடம். இதுக்கு பேர் வந்து மவுண்டைன் வேலி வியூ பாயிண்ட்டு. செம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம
காலிஃப்ளவர் வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இதுக்கு பேர் வந்து காலிஃப்ளவர் வியூ பாயிண்ட். இது பார்க்குறதுக்கு பாருங்கள், காலிஃப்ளவர் ப்ரொக்கோலி இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இது வந்து காலிஃப்ளவர் வியூ பாயிண்ட்டு. மவுண்டெயின் வேலியை விட இது சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேயே. நேரில் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேஸ் வந்து பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. ஸோ இன்னும் இது ரொம்ப மேலே போயிட்டு பார்க்கும்போது செம சூப்பராக இருந்தது. ரொம்ப ஹைட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஜீப்பில் வந்து அவங்க ரொம்ப ஹைட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இந்த இடத்துல நின்று தான் நம்ம அங்கே பார்க்கணும். செம அழகாக இருந்துச்சு. இங்கே பக்கத்துலேயே ஒரு குட்டி ஃபால்ஸ் இருந்துச்சு, அதுவும் அழகாக இருந்தது. ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்தது. சீசன் டைமில் வந்து நிறையா ஃப்ளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பக்கத்தில் வந்து நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இது இங்கேருந்து பக்கம்தான், 5 மினிட்ஸில் அங்கே போயிடலாம். இங்கேருந்து நம்ம பார்த்தாலும் அந்த காலிஃப்ளவர் வியூ பாயிண்ட் தான் தெரியும். ஸோ அப்படியே ட்ரெக்கிங் மாதிரி நடந்து போயிட்டுருக்கணும். கொஞ்சம் தூரம்தான், போகிற வழியில் கொஞ்சம் பள்ளமாக இருக்கும், பார்த்து போகணும். ஸோ நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது கூட தெரியுது பாருங்கள் அது எல்லாமே. இது எல்லாமே வந்துட்டு ஒரு ட்ரீ தான். அந்த ட்ரீயோட லீவ்ஸ் தான் பஞ்சஸாக அவ்வளோ அழகாக இருக்குது. பட் நமக்கு எட்டேருந்து பார்க்கும்போது அது ஒரு காலிஃப்ளவர் ப்ரக்கோலி இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குது. இது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரிட்டன் வந்துட்டுருக்கோம். இப்போ நாங்கள் கீழே வந்துட்டோம் கொஞ்சம் தூரம். நாங்கள் வர வழியில் இங்கே காட்டு மாடு பார்த்தோம். இப்போ நம்ம ரிட்டன் டிக்கெட் எடுத்தோம்ல அந்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ வந்து நம்மளை இங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இந்த ஜீப்பில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ நம்ம எந்த வண்டியில் வந்தோமோ அதில் கிளம்பிக்கலாம். கேப்லேயே நம்ம கிளம்பலாம். நாங்கள் வந்து இதை பார்த்து முடிக்கும்போது ஒரு 2 o'clock 2:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. இப்போ ரிட்டன் வந்து நம்ம இப்போ அவுட்டர் பிளேஸ்க்கு போயிட்டுருக்கோம், ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து. இப்போ நம்ம கேபில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து கர்நாடகா கார்டன் போயிருந்தோம். ஏன்னா எங்களுக்கு இன்னும் டைம் இருந்துச்சு. ஸோ அதையும் கூப்பிட்டு போயிட்டு காட்டுறேன்னு சொன்னாங்க அந்த அண்ணா. ஸோ அதனால் அங்கே போனோம். நம்ம ஃபுல் டே தானே எடுத்திருக்கோம் கேபு. ஃபுல் டேக்கு 3000 பே பண்ணுறோம். ஸோ டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம எந்த பிளேசஸ்லாம் பார்க்குறோமோ எல்லாமே பார்த்துக்கலாம். இங்கே வந்து நாங்கள் ஷேரிங் பண்ணி போகிற ஜீப் வந்து சீக்கிரமாக ஃபுல்லானதால் நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். இதே ரொம்ப டைம் ஆச்சுன்னா நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்ற போது தான் நம்ம தனியாக பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1500 வந்து 3 பேர் போகிறதுக்கு அதிகமாக இருக்குன்றதுனால நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி போனோம். இப்போ வந்து நம்ம வெளியில் வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம போனோம்ல கிராமத்து வழியாக, அந்த சைடு நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே லேக்லாம் தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கர்நாடகா கார்டன் போகிறதுக்கு முன்னாடி எமரால்டு டேம்னு ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க. இங்கே வந்து உள்ள கேட் வழியாக அலோவ் பண்ணுறதில்ல. பட் அதை பார்க்குறதுக்கு சைடில் ஒரு இடம் இருக்குது. அந்த வழியாக நம்ம ஏறி பார்த்தோன்னா அழகாகவே தெரியும். ஏன்னா அது அந்தளவுக்கு மேடாக இருக்கிறதால வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. சீசன் டைம் வரும்போது அந்த டேம் ஃபுல்லாகவே நிரம்பிடுமா, அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ லேக் வந்து சின்னதாக தான் இருந்தது, ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள் தண்ணி. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஊட்டிலே சூப்பரான பிளேஸான கர்நாடகா கார்டனுக்கு தான் போயிட்டுருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுறோம் பாருங்கள். 3rd டே நாங்கள் எங்கே போனோம் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.